ஒரு ஊர்ல ஒரு பேய் கிணறு இருந்தது. அந்த பேய் கிணறுக்குள்ள ஒரு பேய் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தது. அது ரொம்ப பயங்கரமான பேயி. அது எப்பவுமே என்ன பண்ணோம்னா, யாராவது மனுஷன் அந்த கிணறு பக்கம் வந்தா அது அதோட குரலால அவங்கள அட்ராக்ட் பண்ணும். அந்த ஜனங்க கூட அட்ராக்ட் ஆயிடுவாங்க. ஏய் ராஜா, எங்க போற? இங்க வரலாம்ல? நான் எவ்வளவு காலமா உனக்காக காத்திருக்கேன். பாருங்க, உங்களுக்காக நானு ருசியான சாப்பாடு கூட செஞ்சு வச்சிருக்கேன். என்கிட்ட வரீங்களா? அட அட, யார் இந்த பொம்பளை? என்னைய போய் ராஜான்னு இவ்ளோ ஆசையா கூப்பிடுறா. அது மட்டும் இல்லாம எனக்காக சமைச்சு வேற வச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கும் போலயே. என்னோட மனைவி கூட என்னைக்கும் இவ்ளோ ஆசையா என்ன கூப்பிடுறதே கிடையாது. சரி, ஒரு தடவை நான் போய் பார்த்துட்டு வரேன். அவரு அந்த பேய் பேசுறது கேட்டு மயங்கி போய் அந்த பேய தேடிக்கிட்டே போறாரு. அட, நீ எங்க இருக்க? பாரு, உன் ராஜா நான் வந்துட்டேன். என் ராணியே, நீ எங்க இருக்க? நீ எங்கிட்ட ஒளிஞ்சிருக்க வேண்டிய அவசியமே இல்ல. என்ன பார்த்து வெக்கப்படாதம்மா. ராஜா அவர்களே, நான் இங்கதான் இருக்கேன். என்ன தேடுங்க. என்ன தேடி காட்டுங்க. நான் இங்கதான் இருக்கேன். அப்புறம் அந்த ஊர்க்கார அந்த சவுண்ட் எங்க கேக்குதோ அந்த வழியாவே போயிட்டு அந்த கிணறு கிட்ட போறாரு. அட ராஜா அவர்களே, அங்க இங்க என்ன பாக்குறீங்க? நான் இங்க இருக்கேன். அட, என்ன இது? இந்த குரல் என்னமோ இங்க இருந்து தானே கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா என்னால ஏன் இந்த பொம்பளைய பார்க்கவே முடியல? அட, என்னோட ராணியே, நீ எங்க இருக்க? இங்க பாரு, நான் வந்துட்டேன். இப்போ நீ எனக்கு எதிரில வா. பாருங்க, நான் இங்க கீழே ஒளிஞ்சிருக்கேன். என்ன தேடுங்க. எனக்கு என்னமோ உன்னோட குரல் இந்த கிணத்துக்குள்ள இருந்து தான் கேக்குது. எனக்கு என்னமோ அவ இந்த கிணத்துக்குள்ள தான் ஒளிஞ்சிட்டு இருப்பாளோன்னு தோணிக்கிட்டு இருக்கு. தோ வந்துட்டேன். இங்க பாரு, நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவன் அந்த கிணறுக்குள்ள எட்டி பாக்குறான். அப்ப அந்த பயங்கரமான கையை அந்த கிணறுக்குள்ள இருந்து வந்து அவனோட கழுத்தை பிடிச்சு அவனை அந்த கிணறுக்குள்ள இழுக்க ட்ரை பண்ணுது. ஐயோ, நான் செத்தண்டா. ஐயோ, இது இது என்னது? ஐயோ கடவுளே, என்னை காப்பாத்துங்க. நான் இன்னைக்கு சாக போறேன், காப்பாத்துங்க. நீ 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 யாரு? நான் வந்து என் ராணியை தேடிதான் இந்த இடத்துக்கே வந்தேன். ஐயோ கடவுளே, என்ன இது? நான் எங்க வந்து மாட்டிக்கிட்டேன்? என்ன பாரு, நான் தான் உன்னோட ராணி. இல்ல இல்ல, நீ ஒன்னும் என்னோட ராணி இல்ல. நீ பார்க்க பேய் மாதிரி இருக்க. ஐயோ கடவுளே, தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க. என்ன போக விடுங்க. என் மனைவி எனக்காக வீட்ல காத்துக்கிட்டு இருக்காங்க. அவளுக்காகவாவது தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. இல்ல இல்ல, ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க. கண்டிப்பா நீங்க சாப்பிட்டாகணும். அட கடவுளே, எனக்கு என்னமோ இந்த பேய் வந்து ஒரு நல்ல பேய் மாதிரி தோணுதே. நான் தான் சும்மா தேவையில்லாம பயந்துகிட்டு இருக்கேன். கண்டிப்பா சாப்பிட்றேன். நான் சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சுட்டே கிளம்பி போறேன். அதுக்கப்புறம் பேய் மேடம், நீங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? இதுக்கு மேலதான் சாப்பாடு செய்யணும். அப்படியா? சரி சரி சரி. அப்படின்னா வெங்காயம் அரிஞ்சு நான் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணட்டுமா? இல்ல, அது கண்டிப்பா தேவையில்ல. ஆனா இங்க ஸ்டவ் அந்த மாதிரி எதுவுமே தெரியலையே. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி சமைப்பீங்க? சாப்பாடை எதுக்காக செய்யணும் சொல்லு, அப்படியே சாப்பிட்டுறலாம். ஓ அப்படியா? அப்படின்னா இன்னைக்கு சாப்பாட்டுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? உன்னோட தலை. ஐயோ, நான் சாக போறேனே. இவ என்ன சாப்பிடறத பத்தி தான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்காளா? ஐயோ கடவுளே, என்ன இது? இன்னைக்கு வந்து நான் இப்படி மாட்டிக்கிட்டேனே. இன்னைக்கு ராத்திரி நானு உன்னதான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் அந்த கிணத்துக்குள்ள இருக்க அந்த குகைக்குள்ள போயிடுது. ராத்திரி ஆனோடனே, தம்பி இன்னும் அவரு வரவே இல்ல. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. அண்ணி, நீங்க பயப்படாதீங்க. நான் இப்பவே போய் அண்ணனை தேடிட்டு வந்துடுறேன். மகேஷ் அவங்க அண்ணனை தேடிக்கிட்டு அங்க இங்கன்னு அலையறாரு. ராமு அண்ணா, நீங்க எங்க இருக்கீங்க? ராமு அண்ணா, ராமு அண்ணா, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? என்ன இது? ராமு அண்ணாவோட சத்தமே இல்லாம இருக்கு. இப்ப நான் அவரை எங்க தேடுறது? அப்ப அவங்க அண்ணாவோட டவல் அந்த கிணறு கிட்ட விழுந்திருக்கிறத பாக்குறான். அட, இது அண்ணாவோடது தானே? ஒருவேளை அண்ணா இந்த கிணத்துக்குள்ள இருக்காரா? ஐயோ, என்ன இது? இது அந்த பேய் கிணறு தானே? இத பத்தி தானே எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ கடவுளே,
இப்ப ராமு அண்ணாவுக்கு என்ன ஆகும்? அப்புறம் அவன் ஜோரா அவங்க தம்பிய கூப்பிட ஆரம்பிக்கிறான். ராமு அண்ணா, நீங்க எங்க இருக்கீங்க? நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? அட, இது என் தம்பியோட குரலாச்சே. அவ என்னை தேடிதான் இந்த இடத்துக்கு வந்திருப்பான்னு எனக்கு தோணுது. அட வா, செம்ம ஜாலியா இருக்கே. என்னோட உணவு என்ன தேடி இங்க வந்திருக்கு. பேய் மறுபடியும் அதோட குரலால மயக்க ஆரம்பிக்குது. வாங்க ராஜா, வாங்க. எவ்வளவு நேரமா உங்களுக்காக காத்திருக்கேன். உங்களுக்காக நான் நிறைய சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன். லேட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் சாப்பாடு ஆறி போயிடும். அட, இந்த இனிமையான குரல் யாரோடது? இவங்க ஏன் என்ன ராஜான்னு கூப்பிடுறாங்க? நீங்க யாரு? ராஜா, நான் உங்களோட ராணி. எவ்வளவு நேரமா உங்களுக்காக காத்திருக்கேன். நான் இந்த கிணறுக்குள்ளதான் இருக்கேன். அட இல்ல மகேஷ், இவ ராணி இல்ல, ஒண்ணும் இல்ல. இங்க வராத. இவ பேசுறதெல்லாம் கேட்டு வந்துராத. இவ ஒரு பேய், சரியா? நீ இந்த கிணத்துக்கிட்ட வந்தீனா அதுக்கப்புறம் இவ உன்னை இந்த கிணத்துக்குள்ள இழுத்துருவா. தயவு செஞ்சு இதுக்குள்ளலாம் எட்டி பாத்துறாத. அட, இது ராமு அண்ணாவோட குரல் மாதிரி இருக்கே. ஐயோ செத்தண்டா, அந்த பேய் தான் ராமு அண்ணாவை புடிச்சு வச்சிருக்கா. இப்ப என்ன பண்றது? உனக்கு எவ்வளவு தைரியம்? உன்னால என்னோட உணவு ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சு. உன்னை சும்மா விட போறதில்ல. ஐயோ பேய் மேடம், தயவு செஞ்சு நீங்க என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நான் எப்பவுமே இந்த மாதிரியான தப்ப பண்ணவே மாட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அண்ணனை வெளியே எடுக்கலனா அப்புறம் இந்த பேய் என் அண்ணனை உயிரோட விடாது. நான் இப்ப ஏதாவது பண்ணியே ஆகணும். எனக்கு ஏதாவது கயிறு கிடைச்சா நல்லா இருக்கும். அந்த கைத்தை இந்த கிணத்துக்குள்ள போட்டு அதோட உதவியால என் அண்ணனை வெளியே கொண்டு வந்துருவேன். ஐயோ கடவுளே, அந்த மாதிரி இங்க எதுவுமே இல்லையே. இப்ப நான் எப்படியே அண்ணனை வெளியே கொண்டு வரது? அப்ப அவன் அங்க இங்க தேட ஆரம்பிக்கிறான். அப்ப அவனுக்கு ஒடிஞ்சு போன ஒரு மரம் ஒன்னு தெரியுது. இந்த உடைஞ்ச மரத்தை நான் பயன்படுத்திக்கிறேன். ஒருவேளை நான் இந்த மரத்தை கிணத்துக்குள்ள தூக்கி போட்டா அண்ணன் மேல வந்துருவார்ல. அப்புறம் அதை எடுத்துட்டு போய் அந்த கிணறுக்குள்ள விசிறி போட்டுடுறான். ராமு அண்ணா, இந்த மரத்தோட உதவியால மேல வாங்க. உன்னோட முட்டாள் தம்பி என்ன நினைச்சிருக்கான்? இந்த மரத்து மேல நீ ஏறி இங்க இருந்து தப்பிக்க போக நான் விட்டுடுவேன்னு நினைக்கிறானா? உன் தம்பி எவ்வளவு பெரிய லூசா இருக்கான் பாரு. இதால எந்த ஒரு பயனும் இல்ல மகேஷ். இந்த பேய் இந்த கிணத்துக்குள்ள இருந்து என்ன வெளியே வரத்துக்கு விடவே விடாது. நீ உன் உயிரை காப்பாத்திக்கிட்டு போ, இல்லனா இந்த பேய் உன்னையும் கூட இந்த கிணத்துக்குள்ள இழுத்துக்கும். இப்போ நான் என்ன பண்றது? வேற வழியே இல்லையா? அப்புறம் யாரையாவது ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி போறான். அவன் கொஞ்சம் தூரம் போற உடனே ஒரு மரத்து கீழே சாமியோட சிலைய பாக்குறான். அந்த மரத்து கீழே சுவாமி அனுமானோட சிலை இருக்கும். அவன் அந்த சிலைய பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறான். அப்புறம் அவன் சீக்கிரமா அந்த மரத்துக்கிட்ட போய் நிக்கிறான். அப்புறம் அந்த கடவுளை கும்பிடுறான். சுவாமி ஹனுமான், இந்த உலகத்திலேயே உங்களை விட பலசாலி யாரும் இல்ல. இப்ப உங்க மேலதான் நான் நம்பிக்கை வச்சிருக்கேன். தயவு செஞ்சு எங்க அண்ணாவை காப்பாத்துங்க. அப்புறம் அவன் அந்த சாமி சிலைய அங்கிருந்து கொண்டு போறான். அப்புறம் அவன் அந்த சிலைய அந்த கிணறு கிட்ட கொண்டு போறான். இன்னொரு பக்கம் மகேஷ் வந்ததால அந்த பேயே ரொம்பவே கோவமா இருக்கும். உன்னை விட்டு வச்சேன் பாரு, அதுதான் ரொம்ப தப்பு. அப்பவே நான் உன்னை சாப்பிட்டு இருக்கணும். போதும், ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்ப நான் விட போறதில்ல. அப்ப மகேஷ் கரெக்டா அங்க வராரு. ஹனுமானுக்கு ஜெய், ஹனுமானுக்கு ஜெய், ஜெய் ஹனுமான், ஜெய் ஹனுமான். ஏய் பேயே, எங்க அண்ணனை கூட்டிட்டு போகாம நான் இங்க இருந்து போகவே மாட்டேன். நான் இப்ப கீழே வரேன். உனக்கு தைரியம் இருந்தா முடிஞ்சா என்ன தடுத்து பாரு. உனக்கு எவ்ளோ தைரியம்டா? இரு, இப்பவே உனக்கு பாடம் கத்து கொடுக்கறேன். பேய் அதோட கைய வெளிய விட்டு மகேஷ எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுது. அதே சமயத்துல மகேஷ் சாமியோட சிலைய அதோட கையில வச்சிடுறான். அப்ப அந்த பேய் மகேஷ்னு நினைச்சு சாமியோட சிலைய கிணறுக்குள்ள இழுத்துடுது. அப்ப சிலையில இருந்து ஒரு வெளிச்சம் வர ஆரம்பிக்குது. அப்ப அந்த பேயால அந்த வெளிச்சத்தை தாங்கவே முடியல. ஐயோ செத்தண்டா சாமி, இப்ப நான் என்ன பண்றது? என்னால தாங்க முடியலையே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கே. சாமி என்ன மன்னிச்சிடு, என்ன விட்டுடு. இனிமே எந்த மனுஷனையும் நான் தொல்லை பண்ண மாட்டேன். என்ன தயவு செய்து விட்டுடுங்க. அதுக்கப்புறம் பேய் அந்த நெருப்புல எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது. ஹனுமானுக்கு ஜெய், ஹனுமானுக்கு ஜெய், மகாபலி ஹனுமானுக்கு ஜெய். அண்ணா, உங்களுக்கு ஒன்றும் இல்லையே? இல்ல மகேஷ், நான் இப்ப நல்லா தான் இருக்கேன். அண்ணா, நீங்க இந்த மரத்தை பிடிச்சி அப்படியே மேல வாங்க.
அப்புறம் ராமு அந்த கிணறுல இருந்து வெளியே வந்துடுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒருத்தரை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் சுவாமியோட மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அவங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. என்ன கெட்டது நடந்தாலும் அதுல ஏதாவது ஒரு நன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பினாங்க.